இருக்கிற வண்ணமாக ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற வண்ணமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர்களோட பேசும்படியாக கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலம் நாம் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதேசியபடியாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இறங்கும் ஐயா, நம்மளோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கிருபை தாருங்க ஐயா. பொறுப்படுங்க. நீ பரத்திலிருந்து பேசுகிறவர் ஆண்டவரே, ஒரு உள்ளங்களை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும், நம்மளோட நாமத்தை மைப்படுத்தும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உட்காரும். நாம் லூக்கா புஸ்தகம் 24 அதிகாரம் 51 वचनத்தை. आइए हम लूका 24 अध्याय का 50 और 51 वचन को हम पढ़ें। तब वह उन्हें बैतनिया तक बाहर ले गया और अपने हाथ उठाकर उन्हें आशीष दी, और उन्हें आशीष देते हुए वह उनसे अलग हो गया और स्वर्ग पर उठा लिया गया। तब वे उसको दंडवत करके उस बड़े आनंद से यरूशलेम को लौट गए। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக இவ்வளவு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் கூட போய் சிலுவையில் மரித்தாலும் கூட கடைசியாகவும் கூட அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। हम यीशु मसीह के बारे में देखते हैं कि कलवरी क्रूस के ऊपर कितने प्रकार के कष्टों को, ताड़ना को, निंदा को सहने के बाद भी जब वो इस दुनिया से विदा ले रहे थे, उस अंतिम समय में भी उसने अपने लोगों को आशीष दी। இந்த இடத்தில் அவர் பரலோகத்துக்கு போக முன்பதாக தமது சீஷர்மாரை கூப்பிட்டு பெத்தானியை அழைத்து கொண்டு போய் அங்கே அவருடைய கரைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்து இவ்விதமாக அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதா பார்க்கிறோம். हम यहाँ देखते हैं कि यीशु मसीह जी उठने के बाद अपने चेलों को बैतनिया तक बाहर ले गया और अपने हाथों को उठा के उन्हें आशीष देते हुए और उनसे अलग होकर स्वर्ग में उठा लिया गया। விருப்பமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. आशीष एक ऐसा शब्द है जो हम सब पसंद करते हैं। ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது எல்லா மதத்துக்குள்ளேயும் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பாவிக்கிறார்கள். सारे धर्म के लोग इस शब्द आशीष को इस्तेमाल करते हैं। हर एक धर्म इस शब्द को आशीष को इस्तेमाल करता है। ஒவ்வொருவரும் தங்களுடைய பக்தியினுடைய தன்மை நிமித்தமாக தங்களுடைய தெய்வத்தை நோக்கி ஏதாவது பெற்றுக்கொள்ளும் போது தெய்வம் எங்களை ஆசீர்வதித்தன்னு சொல்லுவார்கள். हर एक के जीवन में जिस प्रकार की भक्ति वो दिखाई देती है और उसके द्वारा जो लोग आशीष पाते हैं वो लोग इस शब्द को अपने जीवन में इस्तेमाल करते हैं। நல்ல காரியங்கள் கிடைக்கும் பொழுது, தங்களுடைய பிரயாசங்கள் நிறைவாய் காணப்படும் பொழுது இவ்விதமாக அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுவார்கள். जब वो किसी प्रकार की भलाई को अपने जीवन में प्राप्त करते हैं या उनके हाथ के कामों को आशीष मिलती है तो उसे आशीष शब्द करके वो इस्तेमाल करते हैं। தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நான் வாசிக்கும் பொழுது உபகாமம் 28 அதிகாரத்தில் 8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, जिस प्रकार हम व्यवस्था वेदन 28 अध्याय का 8 वचन को पढ़ते हैं, तेरे खतों पर और जितने कामों में तू हाथ लगाएगा उन सब पर यहोवा आशीष देगा, इसलिए जो देश तेरा परमेश्वर यहोवा तुझे देता है उसमें वह तुझे आशीष देगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார், உன்னை கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்படுகிறது. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। यहाँ परमेश्वर का वचन कहता है, तेरे खतों पर तेरे जितने कामों में तू हाथ लगाएगा उन सबों पर यहोवा तुझे आशीष देगा। எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை கேட்கும் பொழுது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். காரணம், தேவன் இந்த களஞ்சியத்தை ஆசீர்வதிக்க போகிறார், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்க போகிறான்னு சொல்லி அவளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. साधारण रीति से जब कोई इस वचन को सुनता है या पढ़ता है तो उनके अंदर एक बड़ी खुशी दिखाई देती है, क्योंकि वो जानते हैं कि परमेश्वर उनके खतों को और उनके सारे हाथ के कामों को आशीष करेगा। இதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்லது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை காண்கிறோம். ये सारे प्रकार के शारीरिक आशीषें नहीं तो संसारिक आशीषें कह सकते हैं। இப்படியான ஆசீர்வாதங்களை கேட்கும் பொழுது நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார், எங்களை வழி நடத்துவார், எங்களை தாங்குவார், எங்களை பாதுகாப்பார் சொல்லி ஒரு மகிழ்ச்சியான இருதயம் எல்லாருக்கும் உண்டாகிறது. इस प्रकार के वचनों को, जब आशीष के वचनों को हम सुनते हैं तो हमारे अंदर एक बड़ी खुशी उत्पन्न होती है, क्योंकि हम ये विश्वास करते हैं कि हमारा परमेश्वर हमें चलाएगा, हमारी अगुवाई करेगा और हमारा बोझ उठाएगा। தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதுக்கு எதிராக சாபமும் காணப்படுகிறதா இருக்கிறது. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। यहाँ परमेश्वर हमें आशीष देता है, लेकिन इसके विपरीत कई श्रापों को भी रखा है। தேவன்
அதாவது தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பாய் என்று வாசிக்கிறோம். हम देखते हैं जब परमेश्वर ने मनुष्य को सृष्टि किया और उससे कहा कि तू एक आशीष का मूल होगा. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனம் 28 வசனத்துல வாசிக்கும் பொழுது जब हम उत्पत्ति 1 अध्याय का 27 और 28 वचन को पढ़ते हैं, तब परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप के अनुसार उत्पन्न किया. अपने ही स्वरूप के अनुसार परमेश्वर ने उसको उत्पन्न किया. नर और नारी करके उसने मनुष्य की सृष्टि की और परमेश्वर ने उनको आशीष दी और उनसे कहा, फूलो फलो और पृथ्वी में भर जाओ और उसने अपने वश में कर लो और समुद्र की मछलियां तथा आकाश के पक्षी और पृथ्वी पर रेंगने वाले सब जंतुओं पर अधिकार रखो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். यहाँ हम देखते हैं जब परमेश्वर ने मनुष्य को रचा तो उसने अपने ही स्वरूप में उनको रचा. தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் தேவன் அதாவது அவனுக்குள்ள பரிசுத்தம் இருந்தது, அவன் தேவனுக்கு பயந்து உண்மையாக நடக்கிறதா இருந்தது, தேவனுடைய காரியங்களை செய்யறதா இருந்தது. இப்படியாக தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவருக்குள்ள இருக்க சுபாவங்கள் மனுஷனுக்குள்ள அதாவது அன்பின் சுபாவம் காணப்பட்டது. जब परमेश्वर ने मनुष्य को सृष्टि किया, उसके स्वरूप में सृष्टि किया, उसका अर्थ है वो उस मनुष्य में परमेश्वर के सारे स्वभाव, परमेश्वर के प्रेम का स्वभाव, परमेश्वर की पवित्रता के स्वभाव को पाया गया और उसके स्वरूप में रचने के कारण उसके भय में चलने के लिए भी परमेश्वर ने उसे रचा. மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடும் மிருகங்களையும் நீ ஆளுகை செய்ய வேண்டும். और इससे परमेश्वर ने यह कहा कि सारी समुद्र की मछलियों पर, आकाश के पक्षियों पर और पृथ्वी पर रेंगने वाले सारे जंतुओं पर तुम अधिकार रखो. தேவன் இவ்விதமாக மனுஷன் ஆசீர்வதித்தார். इस रीति से परमेश्वर ने मनुष्य को आशीष दी. ஆனால் சாத்தான் ஒரு தந்திரசாலியாய் இருந்து இந்த ஆசீர்வாதத்தை அழித்து தனக்கு கீழ்ப்படுத்துவன் சொல்லி இவ்விதமாக அவளை வஞ்சித்ததை பார்க்கிறோம். क्योंकि शैतान चालाक था, इसलिए उसने अपनी चालाकी से मनुष्य के विरुद्ध में पाप किया और मनुष्य को धोखा दिया ताकि परमेश्वर की दी हुई आशीषों को वो नष्ट कर पाए और परमेश्वर से उसे दूर ले जा पाए. வார்த்தை கீழ்ப்படியும்படியாக தேவன் சொன்ன பொழுது அதுக்கு எதிராக சாத்தான் தன்னுடைய வார்த்தை கொடுத்து தனக்குள்ள கீழ்ப்படியும்படியாக இப்படி வஞ்சித்தான். जब परमेश्वर ने मनुष्य से यह कहा कि मनुष्य प्रभु के सारी बातों को, उसकी आज्ञाओं को माने, क्योंकि शैतान एक चालाक था, उसकी युक्तियों के कारण उसने मनुष्य को धोखा दिया और अपने वचन को प्रभु के विरुद्ध में खड़ा किया ताकि मनुष्य उसकी बातों को सुने. ஆசீர்வதிக்கிற தேவனாக அவனை ஆசீர்வதித்தார். इस जगह में हमें एक बात भलीभांति समझ लेनी चाहिए कि परमेश्वर हमें श्राप देने के लिए कभी नहीं चाहता, जब इसलिए जब परमेश्वर ने पहले मनुष्य को रचा और उसे आशीष दी. लेकिन जब मनुष्य ने शैतान की आज्ञा माननी चाहिए तो वो उस श्रापित अवस्था में आ गया. பின்பு அவர் ஆதாமின் ஆதியாகமம் 3 அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது जब हम उत्पत्ति 3 अध्याय का 17 और 18 वचन पढ़ते हैं, और आदम ने उससे कहा, तूने जो अपनी पत्नी की बात सुनी और जिस वृक्ष के फल के विषय में मैंने तुझे आज्ञा दी थी कि तू उसे ना खाना, उसको तूने खाया है, इसलिए भूमि तेरे कारण शापित है. तू उसकी उपज जीवन भर दुख के साथ खाया करेगा और वह तेरे लिए कांटे और ऊंट कटारे उगाएगी और तू खेत की उपज खाएगा. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की तारीफ हो. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும். इसलिए तेरे कारण ये भूमि शापित है. சாத்தான் இவ்விதமாக ஏவாள் அதாவது மனைவியை வஞ்சித்த நிமித்தம் மனைவியின் மூலமாக ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு போனான். ஆகியனால உன் நிமித்தம் மனைவி வார்த்தை கீழ்ப்படிந்து புசித்தபடினால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். हवा शैतान के कारण बहकाई गई, इसलिए उसने आदम को जाके बहकाया. इसलिए परमेश्वर ने कहा कि तूने जो अपनी पत्नी की आवाज को सुन के मेरी आज्ञा का उल्लंघन किया है, इसलिए तेरे कारण ये भूमि शापित की जाएगी. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும். அடுத்தது இரண்டாவது, நீயும் சபிக்கப்பட்டவனா இருப்பாய். காரணம் உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவா வேதனையோட ஆகாரத்தை புசிப்பாய். तेरे कारण ये भूमि शापित की गई है. उसका अर्थ ये है कि परमेश्वर कहता है कि तू ऊंट कटारे और कांटे उसमें से तेरे लिए उगाएगी और तू खेत की उपज खाएगा. इसका अर्थ ये है कि मनुष्य भी एक शापित अवस्था में आ गया. ஆகையினால் ஆதாமுக்குள்ளாக தான் இந்த பூமியும் மனுகுலமும் சபிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது.
इसलिए आदम के कारण ये पूरी पृथ्वी और सारी मानव जाति उस श्राप में அந்த आ गई। சபிக்கப்பட்ட நிலவர் இந்த நிமித்தம் தான், அதாவது அவனுடைய வித்தின் மூலமாக ஒவ்வொருவர்களையும் இந்த பாவ சுபாவங்கள், பொல்லாத சுபாவங்கள், முரட்டு சுபாவங்கள் எல்லாம் மனுஷர்களை காணப்படுகிறது. क्योंकि आदम एक श्रापित मनुष्य हो गया, इसलिए उसके बाद जो उसका वंश हुआ वो भी एक पाप के बीच में जन्म लिया और उनके जीवन में भी एक बलवा करने का एक स्वभाव पाया गया। அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும், இது வேதனை உண்டாக்குறதான வழி. वह तेरे लिए कांटे और उनको ऊंट कुटारे उगाएगी। इसका अर्थ ये है कि एक ये वेदना के कारण बनेगी। மனுஷகுலம் அதிகமாக எல்லா காரியத்தின் மூலம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். जो कुछ उनके आसपास हुआ उसके कारण पूरी मानव जाति एक वेदना, एक दर्द के अनुभव में से जा रही है। இந்த வேதனையில் இருந்து மாற்றிக்கொள்ளும்படியாக பல காரியங்களை செய்து பார்க்கிறார்கள், சில மதுபானத்தை அறிந்து பார்க்கிறார்கள், களியாட்டுகள் சென்று பார்க்கிறார். ஆனாலும் அந்த வேதனை அவ்வளவு விட்டு போறதில்லை. இன்னும் வேதனைப்பட்டு சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம அலைந்து திரிகிறார்கள். मनुष्य इस वेदना से, इस दर्द से छुटकारा पाने के लिए कई प्रकार के मनोरंजन को, कई प्रकार के चीजों को अपने जीवन में अपनाता है। जैसे वो शराब को पीता है, वो कई प्रकार के सांसारिक बातों को अपने जीवन में लेता है, लेकिन इसके विपरीत वो छुटकारा ना पाते हुए और भी इस दर्द के बीच, पीड़ा के बीच में चले जाता है। நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். तेरे कारण ये भूमि श्रापित होगी। பூமி என்று சொன்ன அடுத்த வார்த்தை உலகம் முழுதும் சபிக்கப்பட்டதா இருக்கிறது. जब हम कहते हैं कि भूमि तेरे कारण शापित है, तो इसका अर्थ ये है कि पूरी दुनिया उसके நாம் कारण இன்று श्रापित है। கேள்விப்படுகிற பிரகாரமாக பார்க்கும் பொழுது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், சண்டைகள், யுத்தங்கள், जिस प्रकार हम इन दिनों में सुनते हैं कि हमारे चारों ओर युद्ध के बारे में और भूमिकंप के बारे में, महामारियों के बारे में, क्लेश के बारे में और कई प्रकार की लड़ाइयों के बारे में। இயேசு இந்த உலகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது சொன்னதான வார்த்தை இவ்விதமாக கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். பூமியில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது நிறைவேறி வருது, ஒவ்வொரு நாளிலும் நிறைவேறி வருகிறது. जब यीशु मसीह 2000 साल पहले इस संसार में थे, तब इस अंतिम दिनों में इस दुनिया में होने वाली सारे प्रकार की घटनाओं को उसने कहा और आज हमारी आंखों के सामने उन सारी बातों को घटते हुए हम देखते हैं। எங்க பார்த்தாலும் அழிவுகளும் பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்கள் இப்படி எல்லாம் நடக்க. இது லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் 9 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். जब हम लूका 21 अध्याय का 9 और 10 वचन को पढ़ते हैं तो उसके अनुसार हम देखते हैं कि पूरी दुनिया में ये सब बातें संभव हो रही, जहाँ हम कई प्रकार के उपद्रव को देखते हैं, महामारियों को, युद्धों को, लड़ाइयों को, झगड़ों को देखते அது हैं। மாத்திரமில்ல, மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது उतना ही नहीं, जब हम मत्ती 24 अध्याय का 12 वचन को भी पढ़ते हैं, அது அக்கிரம் மீதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வாசிக்கிறோம். हम पढ़ते हैं कि अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा पड़ जाएगा। அக்கிரம் மீதினால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மனுஷன் நேசிக்க முடியாது, அன்பு காண முடியாது, கொலை செய்யறதான் ஆவி, பழி வாங்குறதான் ஆவி, இப்படி எல்லாம் மனுஷனுக்கு கிரியை செய்யறது. अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा पड़ जाएगा। इसका अर्थ यह है कि मनुष्य दूसरे मनुष्य को प्रेम नहीं कर पाता, उसके विरोध में काम करता है, उसकी हत्या करता है और ऐसे उसके साथ कई प्रकार के लड़ाई झगड़ों को हम पूरी दुनिया में देखते हैं। அரசாங்கம் கூட பல காரியங்களை, பிழையான காரியங்களை விட்டு ஜீவிக்கும்படியா பிரயாசப்படுது, ஆனால் மனுஷனுக்கு அது முடியாம இருக்கிறது. सरकार भी इस समाज को ठीक करने के लिए बहुत सी बातों को करती है, लेकिन फिर भी मनुष्य या ये समाज नहीं सुधरता। அக்கிரம் மீதினால அன்பு தணிந்து போகும், क्योंकि अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा हो जाएगा। இந்த அக்கிரமான இன்னும் பாவம் செய்யறதுக்கு தூண்டுகிறதா இருக்கிறது. ये अधर्म मनुष्य को और भी ज्यादा पाप करने के लिए मजबूर करता है। ஸ்ரீலங்காவில் பார்க்கும் பொழுது, அதாவது பாடசாலை மாணவர்கள் அல்ல பிள்ளைகள் இவ்விதமாக இந்த மது போதையை அறிந்து பெற்றாருக்கும் ஆசிரியர்மாருக்கும் ஒரு வேதனை உண்டாக்குகிறார்கள். जब आप श्रीलंका में देखते हैं तो छोटे बच्चे, स्कूल में जाने वाले बच्चे, वो लोग कई प्रकार के ड्रग्स को लेते हैं, शराब को पीते हैं, कई प्रकार के नशीले पदार्थों को लेते हुए अपने अध्यापकों के लिए और अपने माँ बाप के लिए भी एक बड़ा परेशानी का सबब बने हैं। ஒரு முயற்சி எடுக்கிறது, ஆசிரியர் முயற்சி எடுக்கிறார்கள், பெற்றார் முயற்சி, ஆனாலும் முடியவில்லை. அவள் விரும்பின மாதிரி செய்கிறாள். எப்படியாவது மற்றவர்கள் கொலை செய்தாவது பணம் எடுத்து அது எப்படியா மது போது அருந்தோண்டு அவளை வாங்கியா இருக்கிறது. सरकार इस चीज से निपटने के लिए बहुत सी कोशिशें कर रही है, लेकिन सब असफल हो रहे हैं। अध्यापक और माँ बाप भी इस चीज को सुधारने के लिए बहुत कुछ कर रहे हैं, लेकिन वो लोग भी असफल हो रहे हैं। यहाँ तक वो लोग पाप इतना बढ़ चुका है और इतने मजबूर हो चुके हैं। சாபங்களை நீக்கும்படியா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
மரத்தில் தூக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். इस प्रकार के श्राप से छुड़ाने के लिए, मनुष्य को इस प्रकार के श्राप के अनुभव से छुड़ाने के लिए हमारा यीशु मसीह क्रूस के ऊपर लटका हम करके हम देखते हैं. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது गलतियों 3 अध्याय का 13 वचन, मसीह ने जो हमारे लिए शापित बना, हमें मोल लेकर व्यवस्था से के शाप से छुड़ाया, क्योंकि लिखा है जो कोई काठ पर लटकाया जाता है वह शापित है. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की तारीफ हो. பழைய பாட்டு முறைப்படி யாராவது பிழை செய்து குற்றம் செய்தால் அவளுக்கு தண்டனை மரத்தில் தூக்குறது. पुराने नियम की व्यवस्था के अनुसार अगर कोई पाप करता है या अधर्म करता है, उसे काट पर लटकाया जाना है. ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு தேவனுக்கு சமமாக இருந்தவர் இப்பொழுது மனுகுலத்தில் எல்லா சாபத்தையும் அவர் சுமந்து அந்த மரத்தில் தூக்கப்படுற அந்த சாபத்தை அழிக்கும்படியாக. लेकिन इस जगह में हम पढ़ते हैं कि हमारा यीशु मसीह जो उसके पिता के समान था, उसने मनुष्य के उस श्राप को मिटाने के लिए उसके सारे श्रापों को अपने ऊपर लेके वो क्रूस पे ऊपर लटक गया. இன்னொரு வகையில் மனுஷனுடைய பலவீனத்தை நீக்கும்படியா நியாயப்பிரமாணம் இருந்து அதுக்கு பலன் இல்லாமல் போனோன்னு வாசிக்கிறோம். हम ये पढ़ते हैं कि जो व्यवस्था थी मनुष्य की उस दुर्बलता को निकालने के लिए दिया गया था, लेकिन हम देखते हैं कि वो व्यवस्था ही ரோமர் कमजोर हो 8ஆம் गई. அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது जब हम रोमियो 8 अध्याय का 3 वचन पढ़ते हैं, क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी, उसको परमेश्वर ने किया, अर्थात अपने ही पुत्र को पापमय शरीर की समानता में और पाप बलि होने के लिए भेजकर शरीर में पाप पर दंड की आज्ञा दी. அங்கே மாம்ச பலவீனத்தை நியாயப்பிரமாணத்தால் நீக்க விடுதலை ஆக்க முடியாம போயிட்டு ஆயினால் நியாயப்பிரமாணத்தை பலன் இல்லாமல் போனதை பார்க்கிறோம். हम यहाँ पढ़ते हैं कि व्यवस्था कमजोर होने के कारण मनुष्य की उस दुर्बलता को दूर नहीं कर पाई, इसलिए वो व्यवस्था दुर्बल हो गई. இந்த பிழையான காரியத்தை செய்யக்கூடாது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஆனா அதுக்கு அந்த வார்த்தையில அது பலன் இல்லாமல் இருக்கிறது. वो व्यवस्था ये कहती कि मनुष्य कोई भी गलत काम नहीं करना चाहिए, लेकिन हम देखते हैं उस व्यवस्था में कोई बल नहीं. அந்த பிரமாணம் இருந்தும் கூட அதுல இருந்து விடுதலை பெற முடியல. यद्यपि ये व्यवस्था दी गई, लेकिन मनुष्य उससे में से छुड़ाया नहीं गया. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஒரு மது போதையில அடிமைப்பட்ட மனுஷனை பார்க்கும் பொழுது மதுபோதை அருந்தாதேன்னு சொல்லி எவ்வளவு கட்டுப்பாடு பண்ணி அரசாங்கம் முயற்சி எடுத்தாலும் கூட அவனுக்கு அது முடியல. அதே தான் செய்யத்தான் பார்க்கிறான். एक मनुष्य जो शराब का आदी है, सरकार उस मनुष्य को उस आदत से छुड़ाने के लिए बहुत कुछ करती है, लेकिन सरकार उस मनुष्य को उसमें से छुड़ाने के लिए हर बार असफल हो जाती है. அவனை அந்த நிலவரத்தில் இருந்து மாற்றி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது அரசாங்கம் பிரயாசப்படுற, ஆனா வெளியே வந்த மறுபடியும் அதைத்தான் அனுபவி. सरकार उस मनुष्य को उस दीनी अवस्था से निकाल के एक अच्छी अवस्था में लेके आने के चाहने पर भी ये मनुष्य उसका और भी आदी होते हुए उसमें और भी फंसते जाता है. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की तारीफ हो. விதமான அடிமைத்தனங்கள்ல இருந்து பூர்ணமான விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எங்களை பாவம் எல்லாத்தையும் சுமந்து சிலுவையில் மேல் மரித்தார் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். हम पढ़ते हैं पहला पत्रस 2 अध्याय का 24 वचन के ऊपर कि वो यीशु मसीह हमारे पापों को अपनी देह पर लिए हुए क्रूस पर चढ़ गया, ताकि हमें वो सारे पापों से और श्रापों से छुटकारा दे सके. நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு வைத்திருக்கும்படிக்கு அவமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்து அவருடைய தழும்பலால் குணமானீர்கள். जिसने हमारे पापों को अपनी देह पर लिए हुए क्रूस पर चढ़ गया, जिससे हम पापों के लिए मरकर धार्मिकता के लिए जीवन बिताए, उसी के मार खाने से हम चंगे हुए. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது தன் சரீரத்தில் சுமந்து அந்த சிலுவையில் மரிக்காவிட்டால் இன்றைக்கு நாம் இந்த நிலவரத்தில் இருக்க முடியாது. अगर यीशु मसीह ने हमारे सारे पापों को अपनी देह के ऊपर उठा के क्रूस पे ना चढ़ा होता, तो आज हम इस अवस्था में ना पाए जाते. ஆகிய இவைகளை சுமந்து அவர் மரித்த நிமித்தமாக அது நித்திய जीवனுக்குரியான ஆசீர்வாதத்தின் வாளியை திறந்திருக்கிறார். क्योंकि उसने हमारे पापों को लेके वो हमारे लिए मरा, इसलिए अनंत जीवन की जो आशीष है उसने उसका मार्ग हमारे लिए खोल दिया. ஆயினால் மனுகுலத்துக்கு கிடைக்கிறதான காரியங்கள் மனம் திரும்புதலுக்குரிய ஆசீர்வாதம், ரட்சிப்பின் ஆசீர்வாதம், தெய்வ சுயத்தின் ஆசீர்வாதம், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம், இவ்விதமாக ஆவிக்குரிய வரங்களுடைய ஆசீர்வாதம், கிருபையின் ஆசீர்வாதம், இப்படியே ஆசீர்வாதம் தேவன் நிறைவா தருகிறார்.
आज परमेश्वर ने हमें कई प्रकार की आशीषों को हमें दिया है। मन फिराने का अवसर, उद्धार की एक आशीष, अभिषेक की एक आशीष, बपतिस्मा की एक आशीष और अनुग्रह की एक आशीष। इस प्रकार के आशीर्वादों को परमेश्वर ने हमारे लिए दे दिया। ஆகிய அது மாத்திரமல்ல, ஞானம், தெய்வீக ஞானத்தை தேவன் தெய்வ ஞானத்தினுடைய ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்முடைய ஜீவியத்தை ஞானத்தை கொண்டு நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்கிறார். उतना ही नहीं, परमेश्वर इन आशीषों के अलावा भी परमेश्वर हमें एक दिव्य ज्ञान की एक आशीष देता है, जिसके कारण हम अपने जीवन को बना सकते हैं। இப்படியாக எல்லா உன்னதத்துக்குரியான ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி எபேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். हम इफिसियों 1 अध्याय का 3 वचन में पढ़ते हैं कि परमेश्वर ने इस प्रकार की हर एक आशीषों को हमें एक स्वर्गीय स्थानों में सारी आत्मिक आशीषों को हमें दिया है। அப்படியானால் நாம் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், பாக்கியம் பெற்ற ஜனங்கள், நாம் தேவனுக்கு பயந்து உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும். अगर ऐसा है तो हम कितने धन्य लोग हैं, हम कितने सौभाग्य प्राप्त किए हुए लोग हैं। ऐसा है तो हम परमेश्वर के उस भय के बीच में उसके साथ विश्वासयोग्यता में चलना चाहिए। நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற நாமும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். क्योंकि हमारा यीशु मसीह ने हमें आशीष दिया है, हम भी दूसरों को आशीष करने वाले लोग होकर बदलना चाहिए। 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம். जब हम पहला कुरिन्थियों 10 अध्याय का 16 वचन पढ़ते हैं, वह धन्यवाद का कटोरा जिस पर हम धन्यवाद करते हैं, क्या मसीह के लहू की सहभागिता नहीं? वह रोटी जिसे हम तोड़ते हैं, क्या वह मसीह देह की सहभागिता नहीं? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் நாம் ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். हमें परमेश्वर के लहू में सहभागिता है அவருடைய சரீரமாகிய அப்பமாகிய இருக்கிறது நாங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். और हमें परमेश्वर की देह में भी एक सहभागिता है जब हम उसकी देह और लहू को खाते और पीते हैं। நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். इसलिए जो आशीष का पात्र है, जिसको हम आशीष करते हैं, ஆசீர்வாதம் பாத்திரம், ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் இருக்கிறது. ஒரு பாத்திரத்தில் எவ்வளவு தண்ணி, ஒரு தண்ணி இருக்கு, அதே போல நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தேவன் எங்களுக்கு தருகிறார். हमें परमेश्वर आशीषों की परिपूर्णता देता है, जिस प्रकार एक पात्र के बीच में पानी भरा हुआ रहता है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। 1 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கும். पहला पत्रस 3 अध्याय का 9 वचन जब हम पढ़ते हैं, बुराई के बदले बुराई मत करो और ना गाली के बदले गाली दो, पर इसके विपरीत आशीष ही दो, क्योंकि तुम पर आशीष के वारिस होने के लिए बुलाए गए हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। நான் முன்னே தீமைக்கு தீமை செய்கிறவர்களாய் இருந்தோம். पहले हम बुराई के बदले बुराई करते थे, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்கிறவர்களாய் இருந்தோம். हम गाली के बदले गाली देते थे, ஆனா அதுக்கு பதிலாக நான் இப்பொழுது தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். लेकिन हमने अभी दिव्य आशीषों को पाया है। நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். हम सब परमेश्वर के बच्चे होकर दिखाई देते हैं, ஆகினால் நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். इसलिए हम दूसरों को आशीष देने वाले होकर दिखाई देना चाहिए। ஆசீர்வாத நாம் அதாவது ஆசீர்வதிக்கும்போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். जब हम दूसरे लोगों को आशीष देते हैं, तभी हम परमेश्वर की आशीषों के वारिस और उसके राज्य के वारिस हो सकते हैं। ஆகையால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் அறிந்து ஆசீர்வதியுங்கள். ये जानते हुए कि आप आशीष के वारिस होने के लिए बुलाए गए हो, आप दूसरों को आशीष देना கர்த்தருடைய चाहिए। நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாய் காணப்பட்டார்கள். इस्राएली परमेश्वर की प्रजा या परमेश्वर के लोग थे। அந்த வேளையிலே தேவன் அவள் எகிப்தில் இருந்து கானானுக்கு வழி நடத்தும்படியாக வழி நடத்தி வனாந்தர வழியா வழி நடத்தினார். उन्हें कनान देश में पहुंचाने के लिए परमेश्वर ने जंगल के मार्ग से लेके गया। கானானுக்குள்ள பிரவேசிக்கிற இத்தனை வருஷ காலம் செல்லுகிறது. ஆகினால் வனாந்திரத்தில் அவள் எத்தனை கூடாரங்களை போட்டு அவ்விதமாக முன்னேறி கொண்டு போனார்கள். क्योंकि कनान में जाने के लिए बहुत समय लगना था, इसलिए उस जंगल के बीच में जगह जगह उन्होंने रहने के लिए तंबू लगाए। இப்பொழுது மோவாபுடைய சமபூமியில வந்து அங்கே கூடாரத்தை போட்ட பொழுது, जब वो मोआब की तराई में आके वहां अपने तंबू गाड़े, மோவாபின் ராஜா பாலாக் என்பவன் இந்த ஜனக்கூட்டத்தை கண்டு பயந்து இவர்களை சபிக்க தீர்மானம் பண்ணினான். मोआब का जो राजा बालक था, वो इन लोगों को देख के डर गया और इन लोगों को श्राप देने के लिए उसने अपने मन में ठान लिया। அவர் தேவன் சபிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆகினால் அவர் எதை வார்த்தை கூறினா அது அப்படியே நடக்கும்.
उसने एक व्यक्ति के बारे में सुना जिसका नाम बिलाम था। वो उसके शब्द जो जिसको आशीष देता वो आशीषित हो जाता, और जिसको ஆகையால் श्राप இப்பொழுது देता वो श्रापित हो பிழையாம जाता। அந்த தேசத்தை கூப்பிட்டு இந்த ஜனங்கள் பார்க்கும் பொழுது பெரிய கூட்டமா இருக்கிறது, பெரிய சேனை மந்தையா இருக்கிறது, இவளை சபிக்க வேணும், நீ சபிக்க வேணும் சொன்னான்। इसलिए उसने बिलाम को ऐसा बुलावा भेजा और अपने देश में बुलाकर कहा कि देख इतना बड़ी जाति है, मैं इसको देख के भयभीत हूँ, इसलिए तू इन्हें श्रापित दे। அவன் ஒரு மலையின் மேல் இருந்து ஜனங்களை பார்க்கும்போது பெரிய சேனை இருக்கிறது, அவன் சபிக்க போறான், ஆனால் அங்க அவன் சபிக்க முடியல, ஆசீர்வதிக்கிறவனாக காணப்படுகிறான்। और जब वो पर्वत की चोटी पे खड़े होके इन लोगों को श्राप देने के लिए गया, उसने देखा कि ये बड़ी जाति एक बड़ी सेना के समान है, और जब वो उसके उन्हें श्राप देने लगा तो वो उनको दे नहीं पाया। எண்ணாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது, इसलिए जब हम गिनती 24 अध्याय का पहला वचन पढ़ते हैं, தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார்। यहोवा इस्राएल को आशीष ही दिलाना चाहता है। எப்படி சபிக்கப்படும்படியா கூப்பிட்ட மனுஷன் அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறதான வார்த்தை। जिस इंसान को परमेश्वर के लोगों को श्राप देने के लिए बुलाया गया, जब उसने अपने मुंह को खोला तो उसके सारे शब्द आशीष में होके बदल गए। எப்படி 24 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க। गिनती 24 अध्याय का पहला वचन पढ़ेंगे। ये देखकर कि यहोवा इस्राएल को आशीष ही दिलाना चाहता है। இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது। इस्राएल को आशीष देना ही परमेश्वर चाहता था। இந்த இஸ்ரவேல் யார்? ये इस्राएल कौन है? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், परमेश्वर के द्वारा चुने गए लोग, தேவனால் வழிபடுத்துற ஜனம்। ये वो लोग हैं जो परमेश्वर की आराधना करते हैं। அன்றைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் கட்டளையிட்டு இருந்தார்। इसलिए परमेश्वर ने इस्राएल को आशीष करने के लिए अब्राहम के द्वारा, इसहाक के द्वारा, याकूब के द्वारा अपने मन में ठान लिया। தேவனுடைய ஜனமாய் காணப்படுகிறார்கள்। इसलिए वो परमेश्वर के लोग हैं। நாம் இந்த ரட்சிக்கப்பட்டு ஒழுக்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தமாய் பெற்று நாமும் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம்। अब हम जो उद्धार पाके पानी का बपतिस्मा लेके पवित्र आत्मा के अभिषेक को पाया है, हम भी परमेश्वर के लोग हैं। உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்। इसलिए परमेश्वर आपको और मुझे भी आशीष करता है। தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதே ஆசீர்வதிப்பேன்। परमेश्वर कहता है कि मैं निश्चय अपने लोगों को आशीष दूंगा। தேவ ஜனங்களா நாம் இந்த சாபத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை। अगर ऐसा है तो हम जो परमेश्वर के लोग हैं किसी भी प्रकार के श्राप को देख के नहीं डरना चाहिए। நாம் தேவனுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் பரிசுத்தமாக நடக்கிறதா இருந்தா எந்த பில்லி சூனிய கட்டுகள் ஒன்றுமே மேற்கொள்ள முடியாது। अगर हम परमेश्वर के सामने एक वफादारी का जीवन बिताएंगे और सिदाई के साथ उसके साथ एक पवित्र जीवन बिताएंगे तो किसी भी प्रकार का जादू और मंत्र की शक्ति हमारे विरोध में काम नहीं कर पाएगी। விலையேற பெற்றதனால மீட்கப்பட்ட ஜனம், हम वो लोग हैं जो परमेश्वर के बहुमूल्य लहू के द्वारा छुड़ाए गए हैं। இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரிசில சாத்தாண்ட தலை நசுக்கியிருக்கிறார்। हमारे प्रभु यीशु मसीह ने शैतान के सिर को कल्वरी क्रूस के ऊपर कुचल दिया। நாம் நேர்மையாக உண்மையாக கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறதா இருந்தால் ஒருபோதும் அந்த சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது। अगर हम परमेश्वर के सामने एक सिदाई का जीवन, एक वफादारी का जीवन और उसके ग्रहण योग्य प्रसन्न का जीवन बिताएंगे तो कोई भी श्राप की ताकत हमारे विरोध में काम नहीं करेगी। அப்படி சாபம் கிரியை செய்யறதா இருந்தா நம்முடைய ஜீவிதத்துல ஏதோ குறைபாடு இருக்கு, ஆயினதான் அந்த சாபம் நம்மளை மேற்கொள்றதா இருக்கிறது। फिर भी यदि कोई श्राप आपके जीवन में आप सफल होते हुए देखते हो तो ये आपके जीवन की कमी कमजोरी है, या आपके जीवन में पाए जाने वाली कोई भी दुर्बलता है। ஆயினால் நான் தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிறதா இருந்தா, வார்த்தை கேட்டு நடக்கிறதா இருந்தா, அந்த பரிசுத்த ஜீவன் செய்யறதா இருந்தா, விசுவாசத்துல உறுதியா இருக்கிறதா, இந்த சாபம் ஒன்று உங்கள் மேல் பலிக்காது। अगर हम परमेश्वर की बात को, वचनों को सुन के उसके अनुसार जीवन बिताएंगे, अगर हम परमेश्वर के साथ विश्वास योग्यता में रहेंगे, अगर हम उसके अनुसार सिदाई में चलेंगे, उसके ग्रहण योग्य जीवन बिताएंगे तो ये श्राप की ताकत हमारे विरोध में काम नहीं करेगी। நீதிமொழிகள் के पवित्र नाम की महिमा। நீதிமொழிகள் 26 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கும் பொழுது, नीति वचन 26 अध्याय का 2 वचन जब हम पढ़ते हैं, जैसे गौरैया घूमते घूमते और सूबेनी उड़ते उड़ते नहीं बैठती, वैसे ही व्यर्थ शाप नहीं पड़ता। காரணம் இல்லாமல் சாபம் தங்காது। वैसे ही व्यर्थ शाप बिना नहीं पड़ता। காரணம் இல்லான்னு சொல்லும்போது என்னத்தை காண்பீர்கள்? நம்முடைய ஜீவிதத்தில் பிழையான காரியங்கள் ஆண்டுக்கு உண்மை இல்லாட்டும் இருக்குமா இருந்தா அது தங்குறதா இருக்கு। ஆனால் காரணம் இல்லாமல் இந்த சாபம் தங்காது। நீங்கள் ஆண்டுக்கு உண்மை இருந்தா இது தங்காது। अगर हम कहते हैं कि व्यर्थ बिना शाप नहीं पड़ता तो इसका अर्थ ये है कि जब हमारे जीवन में कमी कमजोरियां दिखाई देती है और जब कुछ हमारे जीवन में परमेश्वर के विरोध दिखाई देता है, तब ये श्राप की ताकत हमारे विरोध में प्रबल होकर दिखाई देती है। நாங்கள் காணப்படும் பொழுது அது கீழ்ப்படியாம போற நேரத்தில் இந்த
இந்த சாபம் வந்து நமக்கு பலிக்கிறதா இருக்கிறது. हम जो परमेश्वर की अगुवाई में चलने वाले लोग हैं, जब हम उसकी बात को नहीं मानते, उसकी आज्ञा नहीं मानते, तब ये श्राप हमारे विरोध में सफल होता है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। நான் சொன்னேன் முதல்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை சொன்ன முதல். मैंने आरंभ में आपसे इस दुनिया की आशीषों के बारे में और शारीरिक आशीषों के बारे में कहा था। அதனால் இந்த சரீரான ஆசீர்வாதம் எல்லாம் அழிந்து போறதா இருக்கிறது. लेकिन जो शारीरिक आशीषें हैं वो एक ना एक दिन खत्म हो जाएंगी। ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தார். एक बहुत धनी व्यक्ति था जिसके पास बहुत पैसा था। கொரோனா நாட்கள்ல மரித்து வியாதிப்பட்டு महामारी के समय वो गुजर गया। அவர் அக்கினியால் எரித்திட்டார்கள். उसका शरीर जलाया गया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। போய்கள் ஒன்றுமே கொண்டு போ, அவ்வளவு எல்லாத்தையும் சம்பாதித்து கோடி கணக்கில் சம்பாதித்து ஒன்றுமே கொண்டு போ. जब वो इस संसार से गया तो वो उसके साथ कुछ भी नहीं लेके गया, जब भी उसके जीवन में उसके पास कितना भी धन था। ஆயினதான் இயேசுவும் கூட ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது यीशु मसीह भी एक धनी व्यक्ति के बारे में कहते हैं। जब हम लूका 12 अध्याय का 16 वचन से 20 वचन तक पढ़ते हैं, यीशु मसीह भी एक धनी व्यक्ति के बारे में कहते हैं। जब हम लूका 12 अध्याय का ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவனுடைய நிலம் நன்றாக விளைந்து அது விளைந்தது என்று சொல்லப்படுகிறது. हम यहाँ एक 16वें वचन में धनी व्यक्ति के बारे में पढ़ते हैं कि जिसकी भूमि ने एक बड़ी उपज हुई। அந்த விளைந்தது பார்க்கவும் ஏராளமா இருக்கிற நிமித்தம் அவனோட பண்டகசாலை சின்னதா இருந்த நிமித்தமா அதை இடிச்சு பெருசாக கட்டி இவ்வளவு எல்லாத்தையும் எனக்கு சேர்த்து வைக்க வேணும். जब उसकी भूमि में बड़ी उपज हुई तो उसने अपने मन में ये विचार किया कि मैं सारे अपनी छोटी जगहों को तोड़ के एक बड़ी जगह को बनाऊंगा ताकि मैं अपनी सारी उपज वहां रख पाऊं। என்ன செய்வேன், சேர்க்கிறதுக்கு ஒரு பெரிய பண்டகசாலை கட்டி இதை சேர்த்து நான் ஜீவிக்கிற நாளெல்லாம் என் ஆத்மாவை தேற்றிய விதமாக நடப்பேன்னு சொல்லி தீர்மானமான वो इस रीति से कहता है कि मैं अपनी बखारियां तोड़कर उसे बड़ी बनाऊंगा और अपने सब प्रकार का अन्न और संपत्ति रखूंगा और अपने प्राण से कहूंगा कि तेरे पास वर्षों के लिए बहुत संपत्ति है, चैन कर, खा पी, सुख से रहे। மதியினே நீ இன்று ஆத்மா எடுபட்டு போன என்ன செய்வாய்? तब परमेश्वर ने उससे ये कहा, हे मूर्ख, इसी रात यदि तेरा प्राण तुझे ले लिया जाए तो जब तूने जो कुछ इकट्ठा किया है किसका होगा? வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது லாசர் ஒரு தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் ஒருவரும் ரெண்டு பேரும் ஜீவித்தார்கள். हम परमेश्वर के वचन में ये भी पढ़ते हैं एक धनी व्यक्ति के बारे में और एक गरीब व्यक्ति लाजर के बारे में। அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசருக்கு ஒன்றுமே அவனுக்கு பூமியில இல்ல, எல்லாம் தன் வெறுமையான ஒரு ஜீவன் ஜீவிக்கிறான். लाजर एक गरीब व्यक्ति था, एक भिखारी था, उसके जीवन में कुछ नहीं था। அவன் இந்த உலக பிரகாரமான பாரங்கள் இப்படி ஆசீர்வாதம் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பாரமே கிடையாது. उसके जीवन में कोई भी संसारिक बोझ नहीं था कि मुझे इस रीति से जीना है, मुझे उस रीति से जीना है। பறவைகளை போல அண்டண்டைக்கு கிடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டு அவன் திருப்தியா இருக்கிறதான் ஒரு நிலவரம். आकाश के पक्षियों के समान वो रोज मिलने वाले उस अपनी रोटी से वो तृप्त था। அவன் இந்த உலகத்துல தரித்திரனாய் காணப்பட்ட நிமித்தமாக உண்மையாக இருந்த நிமித்தம் அவன் ஒரு ஆபரான மடியில் ஒரு இளைப்பாறுதலான தேவனுக்கு இளைப்பாறுதலான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறான். மரித்த பொழுது वो इस पृथ्वी के ऊपर जीवन बिताने के समय यद्यपि एक गरीब होकर रहा, लेकिन परमेश्वर के साथ विश्वास और वफादारी के साथ रहा। इसलिए जब मरने के बाद वो अब्राहम की गोद में जाके विश्राम पाया। ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருந்து மரித்த ஒன்றுமே கொண்டு போக முடியாது. இப்ப போய் நரகத்துல இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க, ஐயோ கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த ராசரண்டது விரலினால் நாவை கொஞ்சம் குளிரப்பன, என்ன நான் அக்கினிகளை இருந்து வேதனைப்படுகிறேன். लेकिन वो धनी व्यक्ति जो इस संसार के बीच में सुख विलास के साथ जिया और मरने के बाद कुछ भी अपने साथ नहीं लेके जा पाया और वो अभी उस नरक के बीच में वेदना को पाता है और अब्राहम से इस रीति से कहता है कि अब लाजर को भेज ताकि वो अपनी उंगली पानी में डुबो के मेरी जीभ के ऊपर रखे और मेरी जीभ ठंडी हो जाए। அவன் மரித்த பொழுது அவன் கொண்டு போக முடியல. लेकिन जब वो मरा वो अपने साथ कुछ नहीं ले जा पाया। சங்கீதம் 49ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 49 भजन संहिता का जब 17 वचन हम पढ़ते हैं, क्योंकि वह मरकर कुछ भी साथ ना ले जाएगा। அப்படி அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவனோட மகிமை அவனை பின் செல்வதும் இல்லை. क्योंकि वो जो मरकर भी कुछ ना लेके जाएगा और ना उसकी महिमा या वैभव उसके साथ कब्र में जाएगा। பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பிரசங்கி सबोपदेशक 5 अध्याय का 15 वचन जब हम पढ़ते हैं, जैसे वह माँ के पेट से निकला वैसे ही लौट जाएगा, नंगा ही जैसे आया था और अपने परिश्रम के बदले कुछ भी ना पाएगा जिसे वह अपने हाथ में ले जा सके। நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो.
அவன் நிர்வாணியாய் வந்தான், நான் நிர்வாணியாய் போகிறேன். அவன் போகும்பொழுது கையில் கொண்டு போறதில்லை. जैसे वह माँ के पेट से निकला वैसे ही लौट जाएगा, नंगा ही जैसे आया था, और अपने परिश्रम के बदले वो कुछ भी साथ ना लेके जाएगा। जैसे वो अपने माँ के पेट से निकला, नंगा ही वो आया था, वो नंगा ही जाएगा, और उसके परिश्रम के बदले वो कुछ भी हाथ में அருமையான नहीं ले தேவனுடைய जाएगा। பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கை வைத்து உங்களுடைய ஜீவித்தை அழித்து போடாதபடிக்கு நித்திய ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுங்கள். परमेश्वर के प्यारे बच्चों, जिनके पास ये सच्चाई है, उस सच्चाई को मानते हुए आप इस संसार की किसी भी प्रकार के धन के ऊपर, किसी भी प्रकार की चीजों के ऊपर ना भरोसा रखे, ना विश्वास रखे, जिसके कारण आप अपने இயேசு चीजों को சொல்கிறார், மனுஷன் नाश होने वाली முழுவதும் चीजें हैं। ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? यीशु मसीह ने इस रीति से कहा कि एक मनुष्य पूरे संसार को जीतने के बाद अपने प्राण को खो दे तो उसके लिए क्या लाभ है? மனுஷன் தன் ஜீவனுக்கு என்னத்தை கொடுப்பான்? एक मनुष्य अपने जीवन के बदले क्या दे सकता है? அவன் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவன நாசில ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மா ஆனாண்டு வாசிக்கிறோம். हम वचन में इस रीति से पढ़ते हैं कि जब परमेश्वर ने मनुष्य को रचा तो परमेश्वर ने उसके नथनों में अपने जीवन की श्वास को फूंका और वो जीवित प्राणी हो गया। அப்படியானால் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அது விலையேற பெற்றதான ஒரு பொக்கிஷமா இருக்கிறது. अगर ऐसा है तो एक मनुष्य का जीवन कितना बहुमूल्य धन है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। ஆகினால் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए हम आत्मिक आशीषों को पाना चाहिए। நான் வாசித்த தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யறது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. हमने पढ़ा अगर हम बुराई के बदले बुराई नहीं करते और बुराई के बदले अच्छाई करते हैं तो ये एक आशीष के स्वरूप है। அப்படியாக நம்ம ஜீவியத்தில் நடக்கிற பல சம்பவங்கள் எல்லாத்தையும் பொறுமையோடு சகித்து பாடுகள் கஷ்டங்கள் என்ன நின்று இருந்தாலும் இவை யாவையும் நாம் சகித்து போதானா அது பரலோகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. अगर हमारे जीवन में जाने वाली निंदाओं के बीच में, उस अपमान के बीच में, कष्टों के बीच में यदि हम उन बातों को धैर्य के साथ, धीरज के साथ सहते हो तो हमारे लिए स्वर्ग राज में एक बड़ा आशीष है। शरीर प्रारंभ நாம் பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் அழிந்து போவதா இருக்கிறது. सारे प्रकार के सांसारिक आशीषें, सारे प्रकार के शारीरिक आशीषें, सारे प्रकार की धन दौलत जो हम कमाते हैं सारी नाशवान है। நாம் செய்யறதான நல்ல காரியங்கள், ஆண்டு உண்மையா இருக்கிறதான காரியங்கள், நாம் போற பாதையில கஷ்டம் நின்று அவமானத்துக்குள்ள போகும்பொழுது எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருளாக பரலோகத்தில் சேர்க்கப்படுறதா இருக்கிறது. अगर हमारे जीवन में हम भला करेंगे और प्रभु के साथ विश्वास से योग्य रहेंगे और जाने वाले हर एक प्रकार के कष्टों के मार्ग में अगर हम धीरज से जाएंगे तो ये सारी बातें स्वर्ग में हमारे लिए एक बड़ा धन और एक आशीष के स्वरूप होंगी। अगर हम परमेश्वर के द्वारा आशीष पा के भला काम करते हैं, प्रभु के साथ विश्वास योग्य रहते हैं और दूसरों के लिए एक आशीष का कारण होते हैं तो ये सारी बातें स्वर्ग में மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது मत्ती 6 अध्याय का 19 और 20 वचन जब हम पढ़ते हैं, अपने लिए पृथ्वी पर धन इकट्ठा ना करो जहाँ कीड़ा और काई बिगाड़ते हैं और जहाँ चोर सेंध लगाते और चुराते हैं, परंतु अपने लिए स्वर्ग धन इकट्ठा करो जहाँ ना तो कीड़ा और ना काई बिगाड़ते हैं, जहाँ चोर ना सेंध लगाते और ना चुराते हैं। இங்கே பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். अपने लिए स्वर्ग में धन इकट्ठा करो। கிறிஸ்துவின் நிமித்தம் வார நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இது எல்லாவற்றையும் பொறுமையா சகித்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பமா இருந்தா அதுவே பரலோகத்தில் சேர்க்கிறதான பொக்கிஷமாக இருக்கிறது. अगर हम यीशु मसीह के नाम से आने वाली निंदाओं को, अपमान को, कष्टों को, परीक्षाओं को धैर्य के साथ, धीरज के साथ सह लेते हैं तो वो हमारे लिए स्वर्ग में एक बड़ा धन के समान है। சரியாக நாம் இந்த தேசத்தில் ஒரு தேசத்துக்கு நாம் போகிறதா இருந்தால் வங்கியில் நம்மளோட பணத்தை ஒரு தொகை பணத்தை போட்டு அங்கே செலவழிக்கிறது சில நேரத்தில் எடுக்கிறது உண்டு. अगर हमें एक देश से दूसरे देश में जाना है तो हमारे बैंक अकाउंट में जो पैसा है वो हमें रखना जरूरी है ताकि उस जगह पे जाके हम उसे इस्तेमाल कर पाएं। இதே மாதிரி தான் நாம் இங்கிருந்து எங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துக்கு அனுப்பல அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது. அவர் வரும்பொழுது சொல்ல நான் வரும்பொழுது என்னோட கூட இந்த பலன் வருகிறதுன்னு சொல்லுகிறார். अगर आज हम मर जाते हैं तो हमारे लिए जो धन इकट्ठा हमने स्वर्ग में किया है वो हमें बाद में दिया जाएगा। इसलिए यीशु मसीह कहता है कि मैं बहुत शीघ्र आने वाला हूँ और हर एक को देने के लिए प्रतिफल मेरे हाथ में है। ஆகையால் நீங்கள் பட்டதான கிறிஸ்து இயேசு நிமித்தமாக பட்டதான எல்லா பிரயாசங்களும் பரலோகத்தில் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறது. அந்நாளில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். इसलिए हमने परमेश्वर के लिए उठाया हुआ जितने भी कष्ट हैं, हमने परमेश्वर के लिए किए हुए सारे प्रयास स्वर्ग में एक धन के समान एकत्रित किए गए हैं और जब यीशु मसीह आएगा तो उन सारे प्रकार के धन को परमेश्वर हमें இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம்.
நம்முடைய ஜீவியம் இந்த உலக பிரகாரம் ஐஸ்வர்யத்தில் சார்ந்து நம்முடைய ஜீவியத்தை அழித்து போடாதபடிக்கு எப்படியாவது பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யங்களை சேர்த்து பரலோகத்தில் காணும்படியாக எங்களை நாங்கள் ஆயுதப்படுத்த வேண்டும். हम अंतिम दिनों में आए हैं, इसलिए परमेश्वर के प्यारे लोग इस संसार के धन को इकट्ठा करते हुए संसार में ना रखे, वरन स्वर्ग में अपने लिए धन को इकट्ठा करे, क्योंकि जब यीशु मसीह आएगा तो वो धन के अधिकारी हम किए जाएंगे. நாம் மறுபடியாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 50-51 வரும் பொழுது जब हमारे मूल वचन में वापस आते हैं, लूका 49-24 अध्याय का 50 और 51 वचन. அவர் வெத்தியானை சமரசர்மார் அழைத்து கொண்டு போய் அங்கேயே அவளை கைகளை வைத்து அவளை ஆசிரித்து அப்படியே பிரிந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். तब वह उन्हें बैतनिया तक बाहर ले गया और अपने हाथों को उठाकर उन्हें आशीष दी, और उन्हें आशीष देते हुए उनसे अलग हो गया और स्वर्ग में उठा लिया गया. அப்படியா நாம் கடைசி வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தால் மற்றவர்கள் நாம் ஆசீர்வதிக்கலாம் இருக்கணும், சபிக்க கூடாது, யாரையும் சபிக்க கூடாது. अगर ऐसा है तो हम भी हमारे अंतिम समय तक दूसरों को आशीष देने वाले होकर बदलना चाहिए, और हम किसी को भी श्राप नहीं देना चाहिए. இந்த சபையை ஆரம்பித்த பாஸ்டர் பால் அவருடைய மகன் கடைசி மகன் இருந்தார். हमारी सभा को स्थापित करने वाले पास्टर पॉल के जो आखिरी बेटे थे, இவருடைய ஊழியம் எல்லாம் நிறைவேற்றின பிற்பாடு இவர் மரிக்க போறதான சந்தர்ப்பத்தில் जब उन्होंने अपनी सेवा को पूरा किया और उनका समय अंतिम समय आया, அவர் சொன்னார், எனக்கு ஆயத்தமாக ஆகாய விமானம் வந்து கொண்டிருக்கு, இன்ன நேரத்துக்கு நான் வரும், நான் போயிடுவேன். उन्होंने कहा मेरे लिए एक विमान तैयार है और जो आ रहा है, उन्होंने उस समय को भी बताया, और जब वो आएगा तो मैं चले जाऊंगा करके उन्होंने कहा. அந்த நேரம் வரைக்கும் இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டு செய்த நன்மையில நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி தனக்கு உதவி செய்த கவனிச்சவர் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தார். और वो अंतिम समय, वो घड़ी आने तक उन्होंने अपने दोनों हाथों को उठा के परमेश्वर ने किया हुआ भलाइयों को याद करते हुए धन्यवाद चढ़ाते रहे, और साथ ही साथ अपने लोगों का भी जिन्होंने उनकी देखभाल की थी. ஆவி தேவன் அவர் தேவனத்துக்கு போனதா பார்க்கிறோம். और ठीक उस समय में जो समय उन्होंने कहा था, उस समय में उनकी आत्मा परमेश्वर के पास चलेगी. பாருங்கள் எவ்வளவு அருமையான மரணம். देखिए कितना सुंदर मृत्यु है. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. ஆயா நீ யாரோடும் கசப்பு கோபங்கள் வைராக்கியங்கள் எரிச்சல் வைத்து சாபிக்காமல் இவ்விதமாக தேவனுக்குள்ள உங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி பரிசுத்தமான காரியங்களை செய்து தேவனுக்கு உண்மை அறிந்து கத்தரை ஆராதித்து கத்தரை வழியில நடந்து இவ்விதமாக கடைசி வேளையில் உங்களுடைய கரங்களை ரெண்டு தூக்கி ஆசீர்வதிக்க போல அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ளப்படுறதா இருக்கிறது. आप भी किसी के प्रति किसी प्रकार का भेदभाव अपने मन में ना रखें, किसी भी प्रकार का क्रोध या ईर्ष्या या जलन किसी के प्रति ना रखें, वरन आप एक पवित्र जीवन जीते हुए प्रभु के साथ विश्वासयोग्यता के साथ रहे, ताकि आपके अंतिम समय में आप भी अपने हाथों को खड़ा करके परमेश्वर का धन्यवाद करके उसके साथ उठा लिए जाएंगे. अगर ऐसा है तो हम भी अपने अंतिम समय में இவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ऐसी आशीषों को परमेश्वर ने हमें दिया है. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது जब परमेश्वर ने अब्राहम को உடனே बुलाया, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவன் அடுத்தது என்ன செய்யறார்? தேவன் என்ன செய்யறார்? உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். अब्राहम ने परमेश्वर की आज्ञा को माना और उस देश में से निकला, और परमेश्वर ने उसे कहा कि मैं तुम्हें एक आशीष का मूल बनाऊंगा. அதுல ஒரு வார்த்தை தான், உன்னை சபிக்கிறவள உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவள நான் சபிப்பேன் சொன்னார். उसमें से एक आशीष ये परमेश्वर ने उसे दी कि तुझे आशीष देने वाले को मैं आशीष दूंगा. இன்றைக்கு பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள், இவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். आज भी हम देखते हैं कि अब्राहम के वंश इजरायलियों को परमेश्वर आज भी अपनी आशीष दे रहा है. அவளுக்கு கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். वो लोग छोटे जाति के लोग हैं. ஆனா எத்தனையோ பெரிய பெரிய நாடுகள் அவளுக்கு விரோதமா எழும்புறதுக்கு ஆயத்தமா இருக்க முடியல. और बहुत बड़े बड़े देश उसके विरोध में खड़े होने के लिए चाहते हैं, लेकिन वो खड़े नहीं हो पाते. சில கிறிஸ்துவ நாடுகள் அவளுக்கு விரோதமாக காணப்பட்டாலும் அவள் பயப்படுறார், நாங்கள் அவளை சபித்தால் எங்களை சபிப்பார்கள், ஆயினா நாங்கள் சபிக்க மாட்டோம். यहाँ तक कि कई मसीह राज्य भी उनके विरोध में खड़े होने के लिए डरते हैं, क्योंकि वो जानते हैं कि अगर हम इन्हें श्राप देंगे तो हम भी श्रापित हो जाएंगे. அப்படியானால் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிறீங்க. अगर ऐसा है तो आप एक आत्मिक इजरायली हैं. தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீங்க. आप परमेश्वर के लोग हैं. அந்த சாபம் ஒன்று உங்களுக்கு பலிக்காது.
कोई भी श्राप आपके विरोध में सफल அவள் नहीं होगा। சாபித்தால் அந்த சாபம் அவளுக்கே மாறுகிறதா இருக்கிறது. अगर कोई आपको श्राप देगा तो उनके पास वापस चला जाएगा। உங்களை சபித்தவளுக்காக நீங்கள் உங்களை சபிகள் ஆசீர்வதியுங்கள். और जो लोग आपको श्राप देते हैं आप उन्हें கர்த்தர் பெரிய आशीष காரியத்தை दें। செய்வார். परमेश्वर बड़े कामों को करेगा। ஆகினால் கடைசி வரைக்கும் தெய்வீக ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அப்படியே மற்றவர்கள் ஆசீர்வதித்து அப்படியே எங்களுடைய கரங்களை ஏற்றி ஆசீர்வதித்து அப்படியே பரலோகத்தில் கொள்ளப்படுவாங்க. அதுவே எங்களுடைய हमारे आखिरी समय तक हम भी इन दिव्य आशीषों के द्वारा आशीषित किया जाना चाहिए। और जब हमारा अंतिम समय आएगा तो हम भी दूसरे लोगों के लिए अपने हाथों को खड़ा करते हुए धन्यवाद करते हुए दूसरे लोगों के लिए एक आशीष का कारण बन जाएंगे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। நாம் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். हम अंतिम दिनों में आ गए हैं। ஆயினால் நாம் கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஜெயம் அதான் சியோனும் எருசலேம் விதமாய் கையில் வைத்து ஆசீர்வதித்து அப்படியே அந்த மகிமைக்குள்ள பிந்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேணும். इसलिए हम अंतिम समय तक अपनी दौड़ को जय के साथ पूरा करना है और एक सियोन और यरूशलेम होके हम दूसरे लोगों के लिए आशीष का कारण होना है। தேவன் சியோனை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर सियोन को आशीष देता है। சியோனுக்கு ஆசீர்வதிக்கிறார். जो लोग सियोन के हैं उन्हें प्रभु आशीष देता है। 143 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது जब हम 143 भजन संहिता को पढ़ते हैं அடுத்தது 128 அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது उसके पहले हम लोग भजन संहिता 128 का சியோன்ல இருந்து அந்த தேவனுக்கு பயப்படுற ஜனங்களே அவள் வாழ்நல்லா எருசலேமின் வாழ்வை காணும்படியா சியோன்ல இருந்து அவளை ஆசீர்வதிக்கிறார். यहोवा तुझे सियोन से आशीष देवे और तू जीवन भर यरूशलेम का कुशल देखता रहे। ஆகினால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான உங்களோட பிரமாணத்தின்படி அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜீவித்து கர்த்தருக்கு உண்மையாக சாட்சியாக காணப்படலாம் இருந்தா எருசலேமின் வாழ்வு என்றென்றைக்கும் காணக்கூடியதாக இருக்கு. आप भी इस यरूशलेम की भलाई को अपने जीवन भर देखेंगे अगर आप परमेश्वर के साथ वफादारी के साथ सिधाई के साथ एक मन के साथ चलते रहेंगे। நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். हमारा प्रभु यीशु मसीह बहुत जल्दी அவரை वापस நாம் आएगा। சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுவோமாக. उसके साथ मिलने के लिए हम तैयार हो जाएं। ஆண்டவருக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. आइए परमेश्वर के लिए अपने आप को समर्पण करते हुए प्रार्थना ஆண்டவரே करें। இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதம் நம்பிக்கை இருக்காபடி ஆவிக்குரியதான ஆசீர்வாதங்களை பெற்று உங்களுடைய ராஜ்யத்தில் நான் காணப்படுவோம் அதுக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. आप इस रीति से प्रार्थना करें कि परमेश्वर में संसार के धन और दौलत को इकट्ठा ना करते हुए आशीष के पर भरोसा ना करते हुए स्वर्ग में मिलने वाली उस वित्तीय आशीष के पर विश्वास भरोसा करने के लिए तो हमारी मदद कर परमेश्वर। ஹல்லேலூயா 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 எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய நம்பிக்கை வீணாய் போக கூடாது. अब सब लोग समर्पण करते हुए प्रार्थना करें। आपकी आशा टूटनी नहीं चाहिए। ரட்சிக்கப்படாத ஜனங்களும் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. जो लोग उद्धार नहीं पाए वो लोग भी परमेश्वर के लिए अपने आप को समर्पण தேவன் करें। உங்களுடைய ஜீவியத்தை மாற்றி அவர் அங்கே எருசலேமுக்குரியல உங்களை மாற்றுவார். परमेश्वर आपके जीवन को बदलते हुए आपको यरूशलेम के लोगों को பூமிக்குரியல बदल देगा। பரலோகத்துக்குரியல இருக்கிறார்கள். वो इस संसार के लोग नहीं हैं वो लोग स्वर्गीय हैं।